நிறுத்துங்க. சிவி, யாரா நீ? எந்த ஊர்ரா உனக்கு? எங்கிருந்து வந்திருக்க? யார ஏமாத்த இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம குடும்பம் அழியணும், நீ அழியணும்னு 25 வருஷமா நெஞ்சில பஞ்சத்தை வச்சு சுத்திட்டு இருக்கானே, அதே குறிஞ்சிநாதன் தான். அவனோட பையன்தான் இந்த பிரபு. அது தெரிஞ்ச அந்த குடும்பத்துக்குள்ள வர முடியாதுன்னு இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சு வச்சிருந்திருக்கான். மறைச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்தி நிச்சயம் பண்ண மேடை வரைக்கும் வந்திருக்கான். தமிழ் ஆரம்பத்திலே சொன்னான், இவன் மேல சந்தேகமா இருக்கு, இவன் எதையும் மறைக்கிறான்னு. நான் கூட அப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா தமிழ் சொன்னது இப்ப சரியாயிடுச்சு. சிபி சொல்றதெல்லாம் உண்மையா? குறிஞ்சி பையனா நீ? சொல்லு, குறிஞ்சி பையனா நீ? அந்த ஆளு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? நான் அழியணும்னு நினைக்கிறேன் என்னோட எதிரி. பல வருஷமா என்ன அழிக்கணும்ன்றது மட்டும்தான் அவனோட நோக்கம். என்னடா நடக்குதுங்க? இவன் குறிஞ்சி பையனா? டேங்கப்பா, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உலக மகா ட்விஸ்டடா இது. வர்ஷினி, அழாதம்மா. தமிழம்மா, தேனோட நிச்சயம் நடக்கட்டும். இல்ல ஜனாமா, இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, நாம ஏமாந்திருக்கோம் ஜனாமா. இப்போ வர்ஷினி நிச்சயம் நின்னு போயிருக்கும் போது எப்படி என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண முடியும்? வேணாம் ஜனாமா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வர்ஷினி விஷயத்தை கவனிப்போம். யாரு குறிஞ்சிநாதன்? அந்த கதை உனக்கு தெரியாதா? தெரியாது. ஜனாமாவோட ஜென்ம எதிரி. ஓ அப்படியா? ஜனாமா எவ்வளவு தெளிவான ஆளு. அவங்க போய் இப்படி ஏமாந்திருக்காங்களே, என்ன சொல்றது? ஆமா வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷினி நில்லு.
வர்ஷினி என் மானத்தையும் இந்த குடும்பத்தையும் பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டான் சிபி. ஒருவேளை பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அதை விட பெரிய தோல்வி எதுவுமே இல்லை தமிழ். தேங்க்யூ தமிழ். ஜனாமா, என்ன ஜனாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? உனக்கு புரியல தமிழ். நீயும் சிபியும் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அது பனி மாதிரி மறைஞ்சு போயிடும். இந்த வீட்ல இருக்க எல்லாருமே உன்னை நம்பணும், உன் வார்த்தையை நம்பணும். நான் உன்னை முழுசா நம்புறேன். அது இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே புரியணும். தேங்க்யூ தேங்க்யூ. மா பரவாயில்லம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ம்? என்ன மீனா, உன் பொண்ணோட ஃபங்க்ஷன் நின்னு போச்சாமே, அதுவும் அந்த குறிஞ்சியோட பையனுக்கு சம்மந்தம் பேச பாத்தீங்களாமே. உனக்கு போய் இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? போனை வைக்கிறீங்களா? மா யாருமா? சொந்தக்காரங்க தான்டா. எப்படா விழுவோன்னு காத்துட்டு இருப்பாங்க. அதான் விழுந்த உடனே ஆள் ஆளுக்கு போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க. ச்சே, என்னால தாங்க முடியல. இந்த அவமானத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோமோ? மா போனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா. அவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. எப்படா நம்ம வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கும் ஆறுதல் சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மா இவங்க பேச்செல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது. அத்தை, காஃபி. ஏய், இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நாங்க என்ன மனநிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இப்ப இந்த காஃபி தான் முக்கியமா? இல்லத்த, மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து யாருமே சாப்பிடாம இருக்கீங்க. அதான் காஃபி ஆச்சு குடிங்களேன்னு. இப்ப ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா செத்தா போயிருவோம். காஃபி எல்லாம் வேணா எடுத்துட்டு போ.